ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ண போகிற கண்டென்ட் வந்து காஸ்ட் அண்ட் சீசனிங், கம்ப்ளீட் சீசனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்பர் வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. நான் வந்து 2 காஸ்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேங்க. ஒன்று வந்து ஃபிஷ் ஃப்ரை பேன். இது கம்ப்ளீட்லி அன்சீசன், நம்ம தான் சீசன் பண்ணணும். ஸோ ஃப்ரம் த பேஸ் நான் வந்து பொறுமையாக பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பேசிக் அண்ட் ஏர்லி மெத்தட்ஸ் இது இப்படி தான் நம்ம வந்து சீசன் பண்ணுவாங்க ஓல்டன் டேஸில். ஸோ அதையே நான் காட்டலான்ட்டு அண்ட் நானும் அப்படி தான் சீசன் பண்ணுவேன். இது வந்து ஒரு ஆப்பக்கடாய், கம்ப்ளீட்லி ஸ்மூத் ஃபினிஷ். இது வந்து என்கிட்ட பழைய தோசை தவா 2 இருந்ததுங்க. நான் வந்து வாங்கிட்டு யூஸே பண்ணல. ஸோ அது துரு பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதையும் வந்து சீசன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ தட் மேலே இருக்க டஸ்ட் எல்லாமே போயிடும் அண்ட் அதோட ஒரிஜினல் கலரும் வந்துடும். ஒரு ஆயில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ தட் அது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதனால் ஒரு கிளேஸ் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டால் அந்த ஆயில் இருந்தாவே வந்து ஒரு டஸ்ட் ஒட்டும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதை இமீடியட்டாக நம்ம ஹீட் பண்ணிடலாம் நல்லா. ஸோ நான் அந்த 2 தோசை தவா அண்ட் 2 ஒரு அப்பக்கடாய் அண்ட் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி இது எல்லாத்தையும் ஹீட் பண்ணி வச்சிடுறேன். ஒன்று வந்து மேயர் பிராண்டோடது. அதை நான் வந்து வாங்கிட்டு நான் யூஸே பண்ணல, அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அதனால் ஜஸ்ட் நான் வந்து வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி ஹீட் பண்ணாவே போதும். அது வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் மற்றது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணணும். அதோட சீசனிங் போயிடுச்சு அதனால். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை பேன் அண்ட் அப்பக்கடாய் வந்து சீசன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து அந்த 2த்தையும் ப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுக்குள்ளே தான் நான் வந்து அரிசி வடித்த தண்ணி இல்லைன்னா அரிசி வாஷ் பண்ண தண்ணி எது அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வார்மாகவே யூஸ் பண்ணிட்டேன், சூடாக வேண்டாம், வார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 24 hours அப்படியே நைட்டெல்லாம் ஊறட்டும். இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா போர்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். இன்கேஸ் ரஸ்ட்டு அந்த மாதிரி துகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் அது 3rd day வந்து அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுறேன். இந்த 3 daysமே வந்து நம்ம வாஷ் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. நம்ம வாட்டரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டு ஒரு மாற்றிட்டு இருக்கணும். 3rd day வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து நான் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அது கூல் டவுன் ஆனோன்னு நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அது ஆறினப்புறம் நான் வந்து திரும்ப வாஷ் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 3 days ஆஃப் சீசனிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எந்த லிக்விட் வேணாலும் போடலாம், ஸ்க்ரப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளே பாட் ஒரு சோப் ஸ்டோன் மாதிரிலாம் கிடையாதுங்க. அதனால் நம்ம வந்து நார்மல் விம் லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். 2 கடாய் இருக்கு இல்லையா, அதனால் நான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நான் தோரோட ரஃபாக சாப் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து எனி ஆயில் யூஸ் பண்ணலாம். ஈவன் நம்ம அப்பளம் பொரிச்சது அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இது த்ரோ தான் பண்ண போகிறோம். அதனால் நல்ல ஆனியன்ஸை வந்து எல்லா சைடும் படுற மாதிரி சாட்டே பண்ணணும். ஆனியன்ஸ் நல்லா வதங்கணும், தீஞ்சு போனால் கூட பரவாயில்ல, நல்லா வதங்கணும். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பேனுக்கும் வந்து நம்ம வதக்கிடலாம். இது ஃபிஷ் ஃப்ரை பேன் மட்டும் இல்லைங்க, இது அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இது வந்து நிறைய யூஸ் இருக்குது இந்த பேனில். ஸோ நம்ம இதை நல்லா வதக்கிட்டு அப்படியே விட்டுடலாம், அது நல்லா ஆறட்டும். ஸோ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த 2மே நான் போய் வாஷ் பண்ண போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு இப்போ மெயின்டெனன்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ட்டு இல்லைங்க, நீங்கள் எப்போ வந்து காஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ ஸ்டோர் பண்ணுவீங்களோ வச்சுருங்க. அண்ட் போத் ஹேண்டில் எல்லா இடத்துலையும் நம்ம இரும்பு இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து வீட்டில் இருக்க புளிச்ச மாவு இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு மாவு, அது தோசை மாவு தான். ஆனால் அதை வந்து நான் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து சும்மா போட்டு பார்த்தேங்க. ஆஃப்டர் அந்த ஆனியன்லாம் சாட்டே பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணேன், அன்னைக்கே தான் பண்ணேன். அண்ட் வந்து எடுக்க வந்துருச்சு. அது வரைக்குமே இது சக்ஸஸ். ஏன்னா இது ஆப்ப மாவு கிடையாது, இது புளிச்சு போன ஒரு தோசை மாவு. அதனால் எடுக்க வர அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே, இட்ஸ் சக்ஸஸ்னு அர்த்தம். அண்ட்
இது வந்து எடுக்கவும் வந்துருச்சு. ஸ்மூத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. நான் வந்து இந்த தவா ஃப்ரை பேன், ஃபிஷ் ஃப்ரை பேன் இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இதில் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் தவா ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இது ஜஸ்ட் ஆனியன், டொமேட்டோஸ் இதெல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், பெப்பர்த்தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். ஏன் நான் இதில் காட்டுறேன்னா, இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்ம கடாயில் கூட பண்ணலாம், பட் ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸோ நல்லாயிருக்கும். அந்த ஒவ்வொரு இது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ரோஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்கும்ல, லைக் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் மசாலாவும் இருக்கும், அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ ஒரு சில ரெசிபிஸ் இதில் பண்ணால் நிஜமாகவே நல்லா வருதுங்க. நான் வந்து மட்டன் சுக்கா தான் பண்ணேன் இதில், அண்ட் நிஜமாக சொல்கிறேன் சூப்பராகவே வந்துச்சு. ஆல்ரெடி நான் வந்து மட்டன் எல்லாம் நல்லா வேக வச்சுட்டு விசில்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டேன். இது நீங்கள் வந்து சாட்டே பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு ஒரு 5 to 10 minutes விட்டாவே போதும், சிம்மில் வச்சு விட்டாவே போதும், தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அண்ட் இது நல்லாவே வந்து நல்ல ஒரு ரோஸ்ட்டாக வந்துருச்சுங்க. ஒன் மோர் டிப், நம்ம வந்து எப்போ காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணாலுமே வந்து இன்கேஸ் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம சமைச்சதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து இமீடியட்டாக சமைச்சு முடிச்ச அப்புறம் இமீடியட்டாக நம்ம வந்து மாற்றி வச்சிடணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம இதில் வந்து வேக வைக்கிறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து எப்போவுமே வந்து ரஸ்ட் வரும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஈரத்தோடு விட்டுட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னாவே பாருங்கள் இந்த சைடு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் ஃபார்ம் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, என்னோடய டிஷ்யூ பேப்பரில் அந்த ரஸ்ட் வருது இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒன்று தொடச்சி வச்சிடணும், தொடச்சி எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கணும், இல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி வைக்கணும். இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று பண்ணால் வந்து நமக்கு வந்து ஜென்ரேஷன்ஸ்க்கு வரும் இந்த காஸ்ட் அயர்ன். அதே மாதிரி இந்த அசிடிக் ஃபுட், புளி, டொமேட்டோஸ், கிரேவி இதெல்லாம் பண்ணால் வந்து ரியாக்ட் பண்ணும் அயனோட. ஸோ கருப்பாக வந்துடும். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணாதீங்க. லைக் புளிக்குழம்பு இல்லைனா வந்து ரசம், இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் செட் ஆகாது. ஐ மீன் ஜென்ரல் காஸ்ட் அயர்னில் செட் ஆகாது. ஸோ ரஸ்ட் அவாய்ட் பண்ண இமீடியட்டாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப்பம் நான் ட்ரை பண்ணுறேன். இதில் பண்ணேன் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆப்பம் வந்து எடுக்க வந்துச்சு, பட் ஆனால் வந்து கொஞ்சம் பிஞ்சு வந்துச்சு. ஆனால் எடுத்துட்டேன் ஃபுல்லாக. நான் எப்படி பண்ணுறேன்னா, எப்போவுமே நம்ம தோசை தவாவில் என்ன பண்ணுவோம், ஆனியன்ஸை வந்து வச்சு ரப் பண்ணி தானே பண்ணுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் ட்ரை பண்ணேன். இது வந்து ஃபோர்த் அட்டெம்ப்ட் வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் இது வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த ஆனியன் வச்சு நம்ம ரப் பண்ணிவிட்டு பண்ணோன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஒன் மோர் திங், நம்ம ஆப்பம் வந்து லைட் வெயிட்டாக இருந்தால் தான் சுற்ற முடியும் இல்லையா, இதுவும் வந்து லைட் வெயிட் தாங்க, சுற்றுற அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் அந்த சிலிக்கான் மிட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே நம்ம ஃபிஷ் ஃப்ரை பேனில் இன்னொன்று ஒரு ரெசிபி பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியஸ்ட். என் பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டான், அவன் சூப்பராக இருக்குன்ட்டு அவன் நிறைய திரும்ப கேட்க ஆரம்பித்தான். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரெசிபி என்னென்னா இட்ஸ் ப்ரான் ரோஸ்ட். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பில்லை இதெல்லாம் நல்லா இடிச்சிட்டேன். இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு, கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் அது என்ன கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு அது பேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம வந்து இந்த ப்ரானோட சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் காலையிலே வாங்கினீங்கன்னா காலையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ சமைக்க போகிறீங்களோ அப்போ மட்டும் எடுங்க. இது நான் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 minutes தாங்க ஆச்சு இது நான் செய்கிறதுக்கு. ஏன்னா வந்து சோக் ஆனதுனால பாதி குக்கிங் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நீங்கள் 3 minutes குக் பண்ணாவே வந்து உங்களுக்கு ப்ரான் வந்து ரொம்ப சாஃப்டாகவே வெந்துடும். இது வந்து ஜஸ்ட் 3 minutes தான். நல்ல தண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ட் 3 minutesல இது வந்து முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் வந்து மசாலா வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா, ஐ மீன் நம்ம மேரினேட் பண்ணும்போது கம்மியாக ஃபீல் பண்ணோன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். இதுவுமே வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி அண்ட் இதில் வந்து கிரேவியாகவும் வந்துச்சு. நம்ம இஷ்டம் தாங்க. இதில் வந்து ஒவ்வொரு ப்ரானுமே வந்து நல்லா ரோஸ்ட்டாக இருந்தது. கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து கலர் கொடுக்குறதுக்கு ஜஸ்ட் காஷ்மீரி சில்லி மட்டும் ஆட் பண்ணேன் எக்ஸ்ட்ரா, வேறு எதுவும் பண்ணல. நான் மூடி வச்சு ஒரு 3 minutes தாங்க
அவ்வளோதாங்க ரெசிபி ரெடி. நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டாவே இது திக்காயிடும். ஏன்னா காஸ்ட் அயர்ன் வந்து ஹீட் வந்து ரொம்ப நேரம் வித்ஸ்டாண்ட் பண்ணுமா, அதனால் நம்ம ஒரு 90% குக்கிங் முடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னாவே அந்த ஹீட்லேயே வந்து நல்லா இறுகி போயிடும். அதனால் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இங்கே கேஸும் சேவ் பண்ணலாம் நல்லாவே. பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் மூடி வச்சால அப்போவே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் இமீடியட்டாக இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். நம்ம தோசை தவா அண்ட் வந்து சப்பாத்திக்கு ஒரு தனியாக வச்சுக்கணும். நான் தோசை தவாக்கு தண்டவாளக்கல் அண்ட் மேயர் வச்சுருக்கேன். அண்ட் சப்பாத்தி, ஃபிஷ் ஃப்ரை, கருணக்கிழங்கு, வாழைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் இதில் தாங்க பண்ணுவேன். ஒன் மோர் திங், இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த ஆப்பக்கடாய் அப்புறம் வந்து குழிப்பணியார சட்டி இதெல்லாமே நான்ஸ்டிக்கில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் அயர்ன் மாதிரி பாருங்கள். நிஜமாகவே காஸ்ட் அயர்னில் சூப்பராகவே வருதுங்க. நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள் இந்த காஸ்ட் அயர்ன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் காஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இட்ஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இது ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதனால இட்ஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் பிகினராக இருந்தால் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.